அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். நம்ம எல்லாரும் அநேக சத்தியத்தை கேட்டிருப்போம், நிறைய பிரசங்கத்தை கேட்டிருப்போம், வாரம் வாரம் சர்ச்சைக்கு வருவோம். ஆமாம். ஆனால் நம்ம இடத்துல தேவனுக்கு கீழ்ப்படுகிற காரியம் எப்படி இருக்குது? தேவனுக்கு கீழ்ப்படுகிற காரியம் எப்படி இருக்குது அப்படின்னு நமக்கு லேசாக கொஞ்ச நேரம் கீழ்ப்படுதல்னா நமக்கு வரக்கூடிய ஆதாயம் என்ன அல்லது நன்மை என்ன, கீழ்ப்படினா தேவன் நம்ம எப்படி ஆசீர்வதிப்பார், இதை குறித்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா தியானிக்க போகிறோம். ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யோபு 22:22. அவர் வாயினின்று பிறந்த வேத பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டு அவர் வார்த்தைகளை இருதயத்தில் வைத்துக் கொள்ள வேண்டுகிறேன். எல்லாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல அருமையான வேலைக்கு அவங்க அணி செலுத்துகிறேன். எங்களோடு பேசும் நாமத்தை மகிமைப்படுத்தும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. என்ன சொல்றாரு தேமானியனாக எலிப்பாஸ்? அவரு யோபுவை பார்த்து சொல்றாரு, அவர் வாயினின்று பிறந்த வேத பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டு அவர் வார்த்தைகளை உம்முடைய இருதயத்தில் வைத்துக் கொள்ள வேண்டுகிறேன். அடுத்த முறை வரும்போது எல்லாருமே கைகளில் பைபிள் வச்சுக்கணும். இது பரிசுத்த வேதாகமம் நமக்கு எளிதாக கிடைக்கும். சில நாடுகளில் இதை என்ன செய்ய முடியாது, பயன்படுத்தவே முடியாது. நமக்கு திறந்த வாசல் ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆனால் ஆலயத்துக்கு வரும்போது எல்லாருமே என்ன செய்யணும், சின்ன பிள்ளைங்க முதல் கொண்டு கவனிக்கிறீங்களா? ஆனால் பைபிள் இருக்கோ இல்லையோ எல்லாருக்கையும் என்ன இருக்கும்? அது ஆமாம், அதுக்கும் 4G 5G அல்லது இன்னும் ஃபியூச்சர்லாம் கொண்ட ஃபோனை என்ன செஞ்சிருக்கோம்? எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம்? உலக பொருளுக்கா தேவனுக்கா? அது நீங்கள் கேட்கணும், பிள்ளைங்கிட்ட கேட்கணும், பெற்றோர் கேட்கணும். பிள்ளைங்க நிச்சயமாக கீழ்ப்படிவாங்க. பிள்ளையானவனை நடத்த வேண்டிய வழியில அவனை என்ன செய்யணுமா? நடத்து. அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் என்று வேதம் சொல்லுது. பிரியமானவர்களே, பிள்ளையானவனை எப்படி நடத்தணுமா? நடத்த வேண்டிய வழியில நடத்தணுமா? அப்படி நடத்தினா அவன் முதிர் வயதிலும் அதை என்ன செய்ய மாட்டானா? விடாதிருப்பான் என்று வேதம் சொல்லுது. அப்போ நடத்த வேண்டிய வேலை யாருக்குள்ளது? பெற்றோருக்குள்ளது. அவங்க சொல்லணும், பிள்ளைங்க கேட்கங்க, கேட்க மாட்டாங்க அப்படின்னு நம்மளே என்ன செஞ்சிடக்கூடாது, ஒரு முடிவுக்குள்ள வந்துடக்கூடாது பிரியமானவர்களே. அதனால அடுத்த முறை கர்த்தருக்கு சித்தமான அவங்க திருச்சபைக்கு வரும்போது யார் கையிலையும் பைபிள் இல்லைங்கிறத என்ன செய்யக்கூடாது. புரியலையா? உங்களுக்கு வேணும்னா நிச்சயமா சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு வழிவாசல் திறப்பாரு. வாங்குவதற்கான சூழல் எல்லாத்தையும் ஆண்டவர் யார் மூலமாவது சந்திப்பார். நீங்க ஜெபிக்கணும், நீங்க அதை வாங்கிக்கணும். அவர் சொல்றார், உங்களுடைய வேத பிரமாணத்தை நீர், அவர் வாயில் நின்று பிறந்த வேத பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டு, அவருடைய வாயிலிருந்து வந்த அவருடைய வார்த்தைகளை என்ன செய்யணுமா? முதல்ல இப்ப நான் உங்களோட பேசுறேன் இல்லையா? ஆமா, அது ஒருவேளை உங்களுக்கு காயப்படுத்துற மாதிரி இருந்தா, கஷ்டமா இருந்தா நீங்க வருத்தப்படக்கூடாது. தேவனுக்கு அடுத்த காரியங்களை செய்யறதுல சொல்லும் போது ஆலோசனை என்ன செய்யணும்? அன்பாக ஏற்றுக்கொள்ளணும். பிரியமானது ஆண்டவர் அப்படிதான் சொல்றாரு, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு. வாசிங்க யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 6. என்னிடத்துல அன்பு, வாசிங்கம்மா. என்னிடத்தில் அன்பு கூர்ந்து கற்பனைகளை கைக்கொள்கிறவர்கள் அவர் ஆரம்பிக்கல. அவர் சொல்றாரு, அந்த கற்பனைய அந்த கட்டளைகளை எப்படி கைக்கொள்ளணுமா? அன்பு கூர்ந்து கைக்கொள்ளணுமா? உங்களை நோக்கி ஒரு வார்த்தை வருது இல்ல, தேவனுடைய வார்த்தை வருது இல்ல, தேவன் நம்மோடு பேசினாரு இல்லையா? சர்ச்சில் பாஸ்டர்யா உங்களோடு பேசக்கூடிய நல் வார்த்தைகளை எப்படி ஏற்றுக்கொள்ளணுமா? எப்படி கீழ்ப்படியணுமா? அன்பு கூர்ந்து, அதான் மனப்பூர்வமாய். பிரியமானவர்கள், ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். அதுதான் யோபுட்ட இவன் தேமான் எலிப்பாஸ் சொல்றான், அவர் வாயிலிருந்து பிறந்த அவருடைய பிரமாணத்தை வார்த்தைகளை நீர் எப்படி செய்யணுமா? முதல்ல ஏற்றுக்கொண்டு, அதுக்கப்புறம் அவர் வார்த்தைகளை
இருதயத்தில் வைத்துக் கொள்ள வேண்டுகிறேன். நம்முடைய இருதயத்துல என்ன இருக்குது? எல்லாருடைய இருதயத்துல என்ன இருக்கும்? கடன் அடைச்சிடணும், ஒரு சொந்த வீடு வாங்கிறது, அதெல்லாம் தவறுன்னு நான் சொல்லல. இருக்கலாம், தேவைகள் நமக்கு இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இந்த வார்த்தைகளின்படி நடப்பதற்கு இருதயத்துல அதை வைத்துக் கொள்ளணுமா பிரியமானவர்களே? இருதயத்துல இவன் சொல்றான், அவருடைய வாயின் வார்த்தைகளை நீங்க ஏற்றுக்கொண்டு அவர் வார்த்தைகளை உங்களுடைய இருதயத்தில் வைத்துக் கொள்ள. துர்க்கிரிய சிலருக்கு இருக்கு, இருதயத்துல துர்ச்சிந்தனை இருக்கு, கொள்ளாத குணம் இருக்கு, மன்னிக்க முடியாத தன்மை இருக்கு. அதெல்லாம் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. அப்ப அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னா நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய இருதயத்துல என்ன இருக்குதுன்னா, பிறர் செஞ்ச துரோகம் உள்ள இருக்குது, கீழ்ப்படியாம இருக்குது, அல்லது பிறர் நமக்கு பாராட்டின நன்மையற்ற காரியங்கள் பேசினது, இந்த மாதிரி மற்ற காரியம் எல்லாம் உள்ள என்ன செய்யுது? இருக்குது. ஆனா இவர் சொல்றாரு, நீ அவருடைய வார்த்தைகளை உங்களுடைய இதயத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்ப இதை வைத்துக் கொள்வதற்கு நம்ம என்ன செய்யணும்? மார்க் 7:21 வாசிங்களா? எப்படி எனில், அவர் சொல்றாரு, மனுஷனுடைய இருதயத்துக்கு உள்ள இருந்து பொல்லாத சிந்தனைகளும். இவர் சொல்றாரு, உங்களுடைய இருதயத்துல நீ அதை வைத்துக் கொள்ளணுங்கிறாரு. ஆனா புதிய ஏற்பாட்டுல ஆண்டவர் சொல்றாரு, எல்லா மனிதனுடைய, அதுல வந்து நீதிமான் துன்மார்க்கன் அப்படிலாம் சொல்லப்படல, பிரிச்சே சொல்லல. துன்மார்க்கனுடைய இருதயத்துல இருந்து அந்த வேதம் என்ன செய்யல. மார்க் 7:21 என்ன சொல்லுதுன்னா, துன்மார்க்கனுடைய இருதயத்துல இருந்தா பொல்லாத சிந்தனை வரும்னு சொல்லுது. மனுஷனுடைய, எவ்வளவு அழகா சொன்னார் பாருங்க, எல்லா மனிதர்களுக்கும் கடல் அலையை நிறுத்த முடியாது பிரியமானவர்களே. நம்ம கடல் அலையை நிறுத்த முடியுமா? அதே போலதான் நம்முடைய மனது, நம்முடைய இருதயத்துல, அந்த இருதயத்துக்குள்ள இருந்து ஒரு முறை வரும், வந்தவொடனே நம்ம அதை ஜெயிச்சிருவோம். ஜெயிச்சவொடனே அந்த விட்டு நினைக்கிறீங்களா, அந்த பொல்லாத சிந்தனை உள்ள இருந்து மறுபடியும் என்ன செய்யும்? அந்த கடல் அலையோ போகல, உள்ள இருந்து திரும்ப அப்படியே எழும்பி வரும். அதை ஜெயிக்கணும், அதை ஜெயிக்கணும், அதை ஜெயிக்கணும். பாவத்தினுடைய பிரதான பாவம் வச்சுக்கலாம், எல்லாமே பாவம் தான். ஆனா அந்த பிரதான பாவம் எதுன்னா, அந்த இருதயத்துக்குள்ள இருந்து வெளியே வருது இல்லையா, அது தொடர்ந்தேச்சே வரும் பிரியமானவர்களே. அவர் சொல்றாரு, மனுஷனுடைய இருதயத்துக்குள் இருந்து இது வரும். ஆனா அதுக்கு நீங்க என்ன செஞ்சாங்க? அதை அழிக்கணும்னா, அந்த கடல் அலை போல அது வராம இருக்கிறதுக்கு நீங்க ஒண்ணு செய்யணும். யோசுவா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 7ஆம் வசனம் வாசிங்க. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உங்க வாயை விட்டு இது பிரிய கூடாதா? இந்த பைபிள் உங்க வாயை விட்டு. ஆனா நம்ம என்ன பேசணும்? பேச சொல்லிட்டா காரியம் இருக்கோ இல்லையோ பேசிக்கிட்டே. ஆமா, அவர் சொல்றாரு, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. இதில் எழுதி இருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி, இதை செய்யறதுக்கு நீங்க கவனமாய் இருக்கும்படிக்கு இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. நமக்கு தியானம் எல்லாம் எங்க இருக்குது? அந்த நாடகம் பாதியில முடிஞ்சது. கடைசியில கொலை பண்ணானா, கல்யாணம் பண்ணானா, வீடு கட்டினானா, அதை செஞ்சானா, இப்படிதான் நம்முடைய சிலருக்கு பிரியமானவர்கள். அவர் சொல்றார், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உங்க வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. இதில் சொல்லி இருக்கிறபடியெல்லாம் செய்ய கவனமா இருக்கும்படிக்கு இரவும் பகலும். தூங்கும் போது கூட இந்த சிந்தனையில தான் தூங்கணுமா? நம்ம அப்படி இருக்கிறோமா? வேதம் சொல்லுது பிரியமானவர்களே. அப்போ இதை நீங்க செய்ய விரும்புனீங்கன்னா, இதை நீங்க செய்ய வாஞ்சித்தீங்கன்னா, மனுஷனுடைய இருதயத்துக்குள்ள இருந்து வெளியே வருது இல்லையா, அது வராது. புரியுதா? பொல்லாத சிந்தனைகள் வராது. பொல்லாத சிந்தனைகள் வராம இருந்தாதான் நம்ம இந்த பாவத்தை ஜெயிக்க முடியும் பிரியமானவர்களே. இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பொல்லாத சிந்தனை வருவதற்கு காரணம் என்ன? பொல்லாத சிந்தனை வருவதற்கு அதுக்கு இடம் இருக்க போய் என்ன செஞ்சிருது? இந்த வசனம் உள்ள போக 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 அது என்ன செய்யும்? கொஞ்சம் கொஞ்சமா. புரியுதா நான் பேசுறது? நீங்க எதுக்கு அதிக இடம் கொடுக்குறீங்களோ அது உங்களை ஆளுகை செய்ய பிரியமானவர்களே. அதுதான் அங்க உள்ள மெஜாரிட்டியா இருக்கும். இங்க மெஜாரிட்டியா வேத வசனம் இருக்குமானால் நீங்க என்ன செய்ய வேண்டியது இல்லை. நீங்க வாசிங்க, நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க.
ஆ, ஆழமான தண்ணி போல் இருக்கும். மொண்டெடுப்பான். ஒரு மனுஷன் நல்ல சிந்தனையில மொண்டெடுப்பதற்கான வழி நீங்க இந்த பைபிள் தான் பிரியமானவர்களே. இந்த வேதத்தை நீங்க என்ன செய்யணும்னா உங்க இருதயத்துல வைத்துக்கணும். அதை எப்படி வைத்துக் கொள்ள முடியும்? எத்தனை பேருக்கு வேதம் நம்ம இருதயத்துல இருக்கணும் விரும்புறீங்களா? எத்தனை பேர் விரும்புறீங்க? எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. உங்களுக்காக இந்த வசனம் பிரியமானவர்களே. எபிரேயர். அந்த நாட்களுக்கு பின்பு இவ்வளவு நாள் உங்களுக்கு இதை பற்றிய காரியங்கள் எவ்வளவு தெரிஞ்சதோ தெரியல. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடு உங்களோடு என்னோடு அவர் பண்ணும் உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை இந்த வேதத்தினுடைய வார்த்தைகளை எழுத்துக்களை மனதிலே வைத்து உங்களுடைய மனதில் அவர் வைப்பேன் என்று சொல்கிறார். அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை உங்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, எத்தனை பேர் வாங்கிக்கிறீங்க? உங்களுக்கு படிக்க தெரியலனாலும் பரவாயில்ல. எல்லாரும் செல்போன் வச்சிருக்கீங்களா? செல்போன்ல ஆடியோ இருக்கு, பைபிள் ஆடியோ இருக்கு. நீங்க அதை போட்டுட்டு என்ன செய்யலாம்? அதுக்கு தொடர்ந்து பேசிட்டே இருக்கணும், கேட்டுட்டே இருக்கலாம். ஏதாவது ஒரு வருஷம் நம்மளோட பேசும். பிரியமான இந்த வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. பைபிள் படிக்கணும். எத்தனை பேர் டெய்லி பைபிள் படிக்க அனுபவத்தில் இருக்கிறீங்க? உங்கள்கிட்ட தான் கேட்குறேன். எத்தனை பேர் டெய்லி பைபிள் படிக்கிற அனுபவத்தில் இருக்கிறீங்க? இல்லை பிரதர் பைபிளே இல்லை பிரதர்ன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் பைபிளை வாங்க. ஒரு புதிய பாடம் வாங்கணும் போது பைபிளை வாங்க. பைபிள் வச்சுக்கிட்டே நீங்கள் வீட்டில் பைபிள் படிக்காமல் இருப்பீங்களே. ஏன்னா வீட்டில் சாப்பாடு இருக்கும், குழம்பு இருக்கும், கூட்டு இருக்கும், பொரியல் இருக்கும், அவியல் இருக்கும், எல்லாம் இருக்கும். நீங்கள் எடுத்து சாப்பிட்டா உங்கள் வயிறு நிறையும். அவர் சொல்கிறார், அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் உங்களோடு கூட பண்ணும் உடன்படிக்கை என்ன என்னுடைய பிரமாணங்களை உங்களுடைய மனதில் என்ன செய்வாராம்? வைப்பாராம். இருதயத்தில் என்ன செய்வாராம்? உங்களுக்கு நான் பேசுறது புரியுதா புரியலையா? யோபுல படிச்சோம். நீ அவருடைய உங்களுடைய இதயத்தில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஏற்றுக்கொண்டு வைத்துக் கொள்ள விரும்புகிறேன்னு சொல்றாரு. வைத்துக் கொள்ளும் என்று சொல்கிறாரு. ஆண்டவர் சொன்னது யோசுவால, நீ இந்த நியாயப்பிரமாண புத்தகத்தை என்ன செய்வோம்? வாயை விட்டு என்ன செய்யக்கூடாது? நீங்க கூடாது. இரவும் பகலும் நீ இதை என்ன செய்யணும்? தியானிக்கணும்ங்கிறாரு. இப்ப நீங்க சங்கீதம் 119 97 வாசிங்க. சங்கீதக்காரன் சொல்லுறான் 96 97 வாசிங்க. சகல சம்பூர்ணத்திற்கும் எல்லையை கண்டேன், உம்முடைய கற்பனையோ மகா விஸ்தாரம் என்று சொல்லுகிறான். பாருங்களேன், சகல சம்பூர்ணத்திற்கும், எல்லா பொருட்களுக்கும், எல்லா ஐஸ்வர்யத்துக்கும், எல்லா ஆசீர்வாதத்துக்கும் நான் எல்லையை கண்டுட்டேன். ஆனா உங்களுடைய கற்பனையோ ஆகையினால 97 வாசிங்க. உம்முடைய வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன். நாள் முழுவதும் அவருடைய தியானமா இருக்கலாம். பிரியமானவர்கள், வாசிருங்க. நாள் முழுவதும் பாருங்களேன். ஒரு தாவீது ராஜா ஒருவேளை இதை எழுதி இருந்தா நீங்க யோசித்து பாருங்க. ஒரு ராஜா அரசாங்கணும், அவருக்கு மனைவிகள் இருக்கு, பிள்ளைகள் இருக்கு, அப்புறம் மந்திரி சபைகள் உண்டு. இப்படி எவ்வளவு பிரச்சனை இருக்கும். எல்லாத்தையும் மத்தியில, எல்லாவற்றையும் மத்தியில அவன் சொல்றான், உங்களுடைய வேதத்துல நான் எவ்வளவு பிரியமா இருக்கிறேன். எவ்வளவு அது அவனால வர்ணிக்க முடியல. பிரியமானவர்களே, அவனால அதுக்கு அளவு சொல்ல முடியல. நாள் முழுவதும் சொல்லிட்டான். ஒரு நாளை எடுத்துட்டீங்கன்னா அளவுக்காக நம்ம சொல்றோம் இல்லையா, ஒரு நாளைக்கு 10%, 20%, 50% சொல்றோம் இல்லையா. அவன் சொல்றான், நாள் முழுவதும் சமையல் பண்ணும்போதுங்க நான் அதான் தியானிக்கணுங்கிறான். உங்க சார்பில் சொல்றான். அவன் ராஜ்யசபையில உட்கார்ந்து இருக்கும்போது கூட, மந்திரி சபையில உட்கார்ந்து இருக்கும்போது கூட எதை பத்தி தியானிக்கானா? இதை பற்றி, தேவனுடைய வசனத்தை பற்றி. நீங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா தான் உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு. பிரியமானவர்களே, வேதம் அப்படிதான் சொல்கிறது. திருப்பாருக்குடைய ஆலோசனை நடவாமலும் இதெல்லாம் செய்யாம சும்மா இருந்து வேதம் என்ன செய்யல. திருமாருக்குடைய ஆலோசனை நடவாமலும், பார்வையுடைய வழியில் நெல்லாமலும், பரியாசகர் உட்கார்மத்தில் உட்காராமலும் நீ வீட்டுல இருந்து வேதம் என்ன செய்யல. ஆமா, நீ வீட்டுல இருந்தாலும் கர்த்தருடைய வேதத்துல என்ன செய்யணுமா? அப்ப கர்த்தருடைய வேதத்துல கர்த்தருடைய வேதத்தை நீ இரவும் பகலும் படி சொல்லியிருக்கலாம் இல்லையா? நான் பேசுறது உங்களுக்கு வழங்குதா பிள்ளைகளுக்கு? கர்த்தருடைய வேதத்துல படி அப்படின்னு அவர் சொல்லி முடிக்கலாம்ல. அவர் சொன்னார், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக யோசுவா 1:7-8 சொன்னாரு. சங்கீதத்துல சொல்றாரு, நீங்க கர்த்தருடைய வேதத்துல இரவும் பகலும் தியானமா இருக்கணும். அவர் என்ன செய்யல சொல்லல. எப்படியா? பிரியமா இருந்து. பைபிளை பாடினா சிலருக்கு கஷ்டமா இருக்கும், தூக்கம் வரும் சிலருக்கு. நான் தூங்க மாட்டேங்க. இப்ப என் கையில பைபிளை கொடுத்து என் கூட போட்டி போட்டீங்கன்னா நான் ராத்திரி பகலா வாசிப்பேன். தூக்கம் வந்தா எந்திரிச்சு நின்றுட்டு நடந்துட்டு வாசிப்பேன்.
எந்திரிச்சு நாங்க எங்க வீட்டுல வாசிச்சிருக்கோம். ஒரு 4 மணி நேரத்துல யோபு புஸ்தகத்தையே முடிச்சிட்டோம் 4 பேர் சேர்ந்து. யோபு புஸ்தகம் 42 அதிகாரம் இருக்கு. 4 மணி நேரத்துல எங்க வீட்டுல நாங்க என்ன செஞ்சிட்டோம்? வாஸ்து. நான் பேசுறது உங்களுக்கு வழங்குதா? யோபுன்னு ஒரு ஆகமம் இருக்கு. அந்த ஆகமத்தை எங்க வீட்டுல 4 மணி நேரத்துல நாங்க என்ன செஞ்சிட்டோம்? வாஸ்து. எப்படி நீங்க படிக்கிறீங்க? ஆனா எனக்கு ஆண்டவர் ஆசீர்வாதம் தரணும், தேவன் என்னை ஆசீர்வதிக்கணும், என்னுடைய கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படணும், நான் வாழ்ந்து இருக்கணும், செழித்து இருக்கணும், இதெல்லாவற்றையும் இந்த வேதத்துல வச்சிருக்கிறார் ஆண்டவர். ஆமா, இரவும் பகலும் அவருடைய வேதத்துல பிரியமா இருந்து தியானமா இருக்கிற மனுஷன் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீங்க உங்க பேரை போட்டுக்கலாம் பிரியமானவர்களே. பைசோன் செய்வதெல்லாம் வாய்க்கும். என்னோட பேர் பைசோன். அறிமுகப்படுத்தணும் ஐயா அம்மா சொன்னாங்கல்ல. பைசோன் செய்வதெல்லாம் வாய்க்கணும்னா ஒரு வழி உண்டு. என்ன வழி? பிரியமா இருந்து தியானிக்கணும் பிரியமானவர்களே. இன்னைக்கு காலையில பைபிள் படிச்சீங்களான்னு நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்டா எத்தனை பேர் உற்சாகமா பதில் சொல்வீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா சொல்லணும். ஆனா பேட்டு வந்து சாப்பிடணும், சமையல் கறி எட்டுவாங்க சீக்கிரமா. இது அதெல்லாம் நான் குறை சொல்லல, அதெல்லாம் வேணும். பூமிக்குரிய ஜீவனத்துக்கு தேவையான ஆசீர்வாதங்கள்லாம் தேவை நமக்கு தந்திருக்கலாம், உண்டு நியதி, அதெல்லாம் ஒன்றும் குறை இல்லை. ஆனா பைபிள் படிக்கிறது நீங்க எப்படி இருக்கிறீங்க? படிக்கணும், பைபிள் படிக்கணும், ஜெபம் பண்ணணும். வேதத்தை கேளாதபடி வாசிங்க, தெரியுமா? அருவருப்பானது என்று வேதம் சொல்வது பிரியமானவர்களே. வேதத்தை படிக்கணும். வேதம் ரொம்ப பிரதானமான ஒரு காரியம். உங்களை நல்வழிப்படுத்தும், உங்களை காப்பாற்றும், உங்களுக்கு உதவி செய்யும், உங்களை போதிக்கும், உங்களுக்கு அது ஜீவனை தரும் பிரியமானவர்களே. வேதத்தை கேளாதபடி தன் செவியை அடக்கனுடைய ஜெபம் அவருக்கு அருவருப்பானது என்று வேதம் சொல்லுது. அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? நம்ம எப்படி இருக்கணும்? பைபிள் படிக்கணும். பைபிள் சொல்லுது பெற்றோருக்கு கீழ்ப்படிய சொல்லுது. நீங்கெல்லாம் பெற்றோருக்கு கீழ்ப்படிங்களா பிள்ளைங்க? பெற்றோருக்கு கீழ்ப்படிகிறதுனால எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இருக்கு தெரியுமா இந்த பூமியில? ஏதோ சத்தம் கேட்டுங்க. எங்க கீழ்படுறாங்க? வருத்தங்கள் வரக்கூடாது பிரியமானவர்களே. நம்ம பெற்றோருக்கு நீங்க கீழ்ப்படணும். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும், பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும், உன் தகப்பனையும் உன் தாயையும் 6:1-2 இருக்கு. நீங்க வீட்டுல போய் வாசிங்க. இப்படி கீழ்ப்படுகிறதுனால நமக்கு என்ன ஆசீர்வாதம் வரும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நீங்க கீழ்ப்படுகிறதுனால உங்களுக்கு வர்ற ஆசீர்வாதத்தை இந்த பூமியில யாராலும் கொடுக்க முடியாது. புரியுதா நான் பேசுறது? இந்த கீழ்ப்படுகிறதுனால, பெற்றோருக்கு நீங்க கீழ்ப்படுகிறதுனால உங்களுக்கு வருகிற ஆசீர்வாதத்தை இந்த பூமியில யாராலையும் தடுக்க முடியாது, கொடுக்க முடியாது. நீங்க வாசிக்கலாம். எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிக்கலாம். பேஜ் 626 பழைய ஏற்பாடு. தனக்கு கற்பித்திருந்தபடி தன் பூர்வோத்தாரத்தையும் தன் குலத்தையும் தெரிவிக்காதிருந்தால் இதான் ரொம்ப முக்கியமான அவசியம். எல்லாம் கவனிங்க. எஸ்தர் மொர்தெகாய் இடத்திலே வளரும் போது அவன் சொற்படி சொற்கேட்டு நடந்தது போல இப்போதும் அவன் சொற்கேட்டு எவ்வளவு நல்ல ஒரு சர்டிபிகேட். உங்களை பார்த்து உங்க பிள்ளைங்க பார்த்து பெற்றோர் சொல்ல முடியுமா? உங்களை பார்த்து பைபிள் இப்படி சொல்லுது. ஒரு பொண்ணு, அந்த மொர்தெகாய் யார் தெரியுமா? எஸ்தருக்கு சித்தப்பா. அப்பா கூட கிடையாது. கீழ்ப்படுதல் உள்ள ஆசீர்வாதம் இருக்கு பார்த்தீங்களா? உங்களை ராணியா மாத்திரும் பிரியமானவர்களே. நீங்க மகாராணியா மாறிடுவீங்க, இளவரசியா மாறிடுவீங்க, நீங்க இளவரசரா மாற முடியும். வேதம் சொல்லுது பிரியமானவர்களே. படிச்ச உடனே பொங்கிட்டேன். இப்ப பாருங்களேன். அவன் இப்போ 17 வசங்க. அதே 2ஆம் அதிகாரம் 17. ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எத்தனை அன்பு வைத்தான். சகல கன்னிகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. ஆகையால் ராஜ கிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து இளவரசி ராஜ ஸ்ரீயாக்கிட்டான். அவதான் ராணி.
இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். தெரியல நான் சொல்றேன். ஒரு ராஜா இருந்தா, அந்த ராஜாவுடைய மனைவியை கூப்பிட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு அவன் வரமாட்டேன்னு சொன்னா, அதனால அவருடைய அந்தஸ்து அவருடைய தகுதியை நீக்கிட்டான். நீ ராஜஸ்திரியா இருக்கக்கூடாதுட்டான். திரும்ப எல்லாரும் சேர்ந்து ராஜாவுக்கு பெண்கள் தேடினாங்க. அப்படி பெண்கள் தேடும்போது கன்னிமாட்டில் நிறைய கன்னி பெண்கள் இருந்தாங்க. அதுல எஸ்தரும் இருந்தா, இன்னும் நிறைய யூத பெண்கள்லாம் இருந்தாங்க. ஆனா அந்த எஸ்தரை பற்றி மட்டும் வேதம் சொல்லுது. இவர் ராணி ஆனதுக்கு அப்புறம், இப்போ நம்ம வாசித்த வருஷம் 20 வந்து ராணி ஆனதுக்கு அப்புறம் ஆண்டவர் சொல்றாரு, இவன் ஒரு ராஜாவுக்கு மனைவி ஆனதுக்கு அப்புறம் யார் பேச்சை கேட்டு நடந்தானா? இப்ப யார் தெரியுமா? இந்த வளர்ற வரைக்கும் இந்த பிள்ளைங்க என்ன செய்யும்? இல்ல எங்களுக்கு ஒண்ணு தெரியாது நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? அப்படின்னா இல்லை பிரியமானவர்களே, ராணி ஆனதுக்கு அப்புறம் அவன் ஒரு ராஜாவுக்கு மனைவி ஆயிட்டா. 120 தேசத்துக்கு அவன் ராஜா, பெரிய ராஜா. பிரியமானவர்களே, அவனுக்கு மனைவியாவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. எதனால தெரியுமா? சித்தப்பாவுக்கு அவன் சொற்கேட்டு கீழ்ப்படிந்து நடந்தான். அதுக்கு முன்னால தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடந்தான். இவ்வளவுதான். கீழ்ப்படிதல் உள்ள ஆசீர்வாதம் அவங்களை அரண்மனைக்கு கொண்டு போய் பிரியமானவர்களே. நீங்க நினைக்கலாம், அவன் அந்த ஊருக்கு அடிமையாக இருந்தான். அதை பற்றி நம்ம 1 மணி நேரம் கூட பேசலாம். இந்த 2-3 காரியம் இருக்கு. நம்ம வந்ததே லேட்டு, குறித்த நேரத்தில் முடிச்சிடலாம். 11 மணி சொன்னாங்க. மகாராணியா மாறதுக்கு அவன் எந்த முயற்சியாவது பண்ண நினைச்சிங்களா? குறுக்கு வழியை கையாளல, ஏகாய போய் சரி கட்டல, அங்க இருக்கிற மந்திரி சபையில போய் உட்கார்ந்து பேசி யாரையும் போய் என்ன செய்யல, ஆண்டவற்ற கீழ்ப்படிந்து நடந்தால் கீழ்ப்படிதல் உள்ள ஆசீர்வாதம் மகாராணியா கொண்டு போய் வைக்கணும். நம்ம இப்படி ஏழையா இருக்கிறோம், அல்லது நம்ம கஷ்டத்துல இருக்கிறோம், நமக்கு வறுமையா இருக்கு, நம்ம தரித்திரத்துல இருக்கிறோம், நம்ம ஒரு மூலையில இருக்கிறோம், யாரும் எண்ணப்படாம இடத்துல நம்ம இருக்கிறோம். நீங்க என்ன செய்ய வேண்டாம்? உங்களுடைய இருப்பை குறித்து, உங்களுடைய நிலைமையை குறித்து நீங்க என்ன செய்ய வேண்டாம்? எந்த கவலையும் பண்ண தேவையில்ல. வேதம் சொல்லுது, சொற்கேட்டு நடந்து வந்தாலாம். வாலிப பிள்ளைங்க, நீங்க உங்க அப்பா அம்மாக்கு என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு அடுத்த காரியத்தை தவிர, அதாவது பாவம் செய்யறதுக்கு நீங்க ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டாம். ஆனா வேதத்துக்கு அடுத்த காரியத்துல நீங்க கீழ்ப்படிஞ்சுதான் ஆகணும். பிரியமானவர்களே, அந்த ஆசீர்வாதம் எஸ்தர் கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டான். நம்ம தூங்கும்போது நம்ம அப்படி ஒரு பெரிய 120 தேசத்துக்கு ராஜாவா இருக்கிற ராஜாவுக்கு மனைவியா அவ சொப்பனம் கூட நினைச்சிருக்க மாட்டான். நம்ம சொல்ல முடியாது, கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டான். ஆசீர்வாதம் பிரியமானவர்களே, உங்க எதிர்காலம் வளமா மாறணுமா, உங்க எதிர்காலம் ஆசீர்வாதமா இருக்கணுமா, நீங்க ஆண்டவருக்கு பிரியமா, பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடக்க முயற்சி பண்ணுங்க. முதல்ல அது கடினமா தெரியும். பேசும்போது இவ்வளவு நாள் எய்த்துலாம் பேசியிருப்பீங்க. இப்ப நம்ம பேசவே கூடாதுன்னு சொல்லி நீங்க என்ன செய்யணும்? ஒரு முடிவு எடுக்கணும். நீங்க முடிவு எடுத்தா உங்களுக்கு ஆசீர்வாதம் தெரியுமா? நான் விளையாட்டுக்கு சொல்லல, சத்தியம் இது. வேதம் சொல்லுது. அவசரம் பட்டத்து இளவரசி ஆக்கிட்டா, பட்டத்து இளவரசி ஆக்கிட்டா ராஜா. எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? 120 நாடுகளுக்கு அவன் ஒரு ராஜா. அப்ப எவ்வளவு அழகான பிள்ளைங்க, எவ்வளவு மேல வந்திருப்பாங்க. யாருக்கு கிருபை கிடைச்சதுன்னா எஸ்தருக்கு, தேவனுக்கும் தகப்பனுக்கும் கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் உண்டு. இப்படி ஒரு குடும்பம் உண்டு. அந்த குடும்பம் ரேகாபின் குடும்பத்தார். எரேமியா 35 எடுத்துக்கோங்க. 2ஆம் வசனம் வாசிங்க. நீங்க வேக மாட்டீங்கன்னா டக்குன்னு முடிச்சிடலாம். எரேமியா 35 922 23 2ஆம் வசனம் வாசிங்க. நீ ரேகாபருடைய வீட்டுக்கு போய் அவர்களோட பேசி அவர்களை கர்த்தருடைய ஆலயத்தின் அறைகளில் ஒன்றிலே கொண்டு வந்து அவர்களுக்கு திராட்சை ரசம் குடிக்கக்கூடாது. ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசியை பார்த்து, திராட்சை ரசம்னா நீங்க சரக்கு எங்க இருக்கிற இந்த மதுமான சரக்கு நினைச்சாங்க, அது ஒரு திராட்சை ரசம் தான் அது. ஆனாலுமே ஆண்டவர் ஒரு குடும்பத்தை கூப்பிட்டு போய் நீ ஆலயத்துல ஒரு ரூம்ல கொண்டு போய் உட்கார வச்சு அவங்களுக்கு ஊற்றி கொடுங்குறாரு திராட்சை ரசத்தை. தப்பா நினைச்சிடாங்க. அப்போ அந்த இவன் சொல்றான், எரேமியா வந்து அவங்க அதே மாதிரி கூட்டு போய் ஒரு 5ஆம் வசனம், திராட்சை ரசத்தினால் நிரப்பப்பட்ட குடங்களையும் கிண்ணங்களையும் ரேகாபுடைய குடும்பத்தை சேர்ந்த புத்திரரையும் பண்ணி, நிறைய பேர் இருக்காங்க, ஒரு டீம். ஆமா, அந்த குடும்பத்தை சேர்ந்த எல்லாரும் முன்னாடி கொண்டு போய் அந்த கிண்ணத்தை வச்சு திராட்சை ரசம் குடியுங்கன்னு யார் சொல்றா? எரேமியா தீர்க்கதரிசி. ஆண்டவர் சொன்னதுனால அது ஒரு ரசம் தான், திராட்சை ரசம் குடிக்க சொல்றான். அதற்கு அவர்கள் 6 வாசிங்களா, யாராவது நாங்கள் திராட்சை ரசம் குடிக்கிறதில்லை. ஏனென்றால் அவன் சொல்றான், ரேகாபின் குமாரனாகிய. அப்ப ரேகாப் யாரு? உங்களுக்கு வரலையோ? ரேகாபின் குமாரன் தான் இவனுக்கு அப்பா, இந்த பேசுற பசங்களுக்கு அப்பா. அப்ப ரேகாப் அந்த பசங்களுக்கு யாரு? தாத்தா. புரியுதா உங்களுக்கு? ரேகாபின் வாசிங்க. யோனதாப் பிள்ளைங்க பேசுறாங்க. அப்போ யோனதாப் பிள்ளைங்களுக்கு ரேகாப் என்ன வேணும்? தாத்தா சொல்லு
கேட்டாங்க பிரியமானவர்களே. வாசிங்க. நீங்க பரதேசியா, இந்த பூமி உங்களுக்கு சொந்தம் கிடையாது, இந்த பூமியில கொஞ்ச நாள் வாழ்வாக்குற பரலோகம் தான் நமக்கு போகணும். அப்பவுமே உங்களுக்கு அந்த அறிவை ஆண்டு கொடுத்திருந்தாரு. நீடித்திருக்கும்படிக்கு உங்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நீங்க சாகிற வரைக்கும் திராட்சரசம் என்ன செய்யக்கூடாது, குடிக்க கூடாது என்று சொன்னார். நம்ம ஆண்டவர் சொல்றாரு ஏத்து பேசாதீங்கன்னு. ஆனா நம்ம என்ன செய்யறது இல்ல நாங்களும் இதே மாதிரி திராட்சரசத்தை வச்சா ஆண்டவர் அப்பா சொன்னா குடிக்க மாட்டோம்னு நீங்க சொல்றீங்களா? கொஞ்சத்துல உண்மை உள்ளவன் தான் அநேகத்துல எப்படி இருக்கானா? லூக்கா 16:10 அவனு இப்ப எடுக்க வேண்டாம். அவர் சொல்றாரு கொஞ்சத்துல உண்மையா இருக்கிறவன் தான் அவர் அநேகத்துல அதிகாரியா அல்லது உண்மை உள்ளவனா அவர் பார்க்கிறார். பிரியமானவர்களே, மத்திய சுவிசேஷம் 25 வரைக்கும் இப்ப எடுக்க வேண்டாம். அவர் சொல்றாரு நீங்க திராட்சரசத்தை கொண்டு போய் வச்சு நீ திராட்சரசம் குடிப்பாங்களா? இவன் சொல்றான் எல்லாரும் இன்பமா குடிச்சிட்டு இருப்பாங்க, அது ஒரு நவமானது. அவன் சொல்றான் கவலை உள்ளவனுக்கு திராட்சரசம் கொடுங்கிறாரு. ஆமா, அப்படியே அந்த மன துக்கம் மூலமா அதை குடிக்கட்டும்ங்கிறாரு நீதிமொழிகள்ல. இந்த திராட்சரசத்தை இந்த உலகத்துல இருக்கிற சகல ஜனங்களும் குடிக்கிறாங்க. உங்க கூட சேர்ந்த பிள்ளைங்கள்லாம் ஐபோன் வச்சிருக்காங்க. ஆனா நம்மகிட்ட ஐபோனு வாங்கி தர்றதுக்கு ஒரு வாய்ப்பு வந்துச்சுன்னா நம்ம விழுவோமா? இப்ப கொண்டு வந்து வைக்கிறான். ரேகாபின் குடும்பத்தாருக்கு முன்னால குடங்கள் கிண்ணங்கள் எல்லாம் பெரிய இதே வந்து இறங்கிட்டு குடிங்கிறாங்க. இவன் சொல்றான் எங்க தாத்தா ரேகா எங்களை சொல்லியிருக்காரு, அவருடைய அப்பா யோனதாப் எங்கிட்ட சொல்லியிருக்காரு, நீங்க என்ன செய்யக்கூடாது, திராட்சரசம் உங்களுடைய நேரத்தை நீங்க வீணா செலவழிக்க கூடாதுன்னு இப்போ ஆண்டவர் சொல்றாரு. தேவனுடைய வார்த்தை நம்ம நோக்கி கடந்து வருது. நம்ம அதுக்கு என்ன செய்யணும்? செவி கொடுக்கணும். பிரியமானவர்களே, நாள் முழுவதும் என் தியானம் என்று சொல்லுகிறான். எப்படி இருக்கும் பாருங்களேன். நீதியின் வாசல்களை திறவுங்கள், நான் அதற்குள் பிரவேசித்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன் என்று சொல்லுகிறான் சங்கீதக்காரன். ஒரு மைக்க கொடுத்து எப்பா நீ ராஜா வீட்டை என்ன செய்வேன்னு கேட்டா, சங்கீதம் 118 இருக்கு, நீங்க வீட்டில் போய் வாசிங்க. அவனுக்கு சர்டிஃபிகாரன் அப்படி பிபிசிக்காரன் வந்து கேட்கறான், எப்ப நீ ராஜா வீட்டை என்ன செய்வா அப்படின்னு சொல்லிட்டு தாவீதை போய் கேட்டா அவன் சொல்லியிருக்கான், நீதியின் வாசல்களை திறவுங்கள், நான் அதுக்குள்ள பிரவேசித்து என் தேவனுடைய நாமத்தை தொழுது கொள்வேன் உயர்த்துவேன். நம்ம என்ன சொல்லியிருப்போம்? பிரியமான தேவ ஜனமே, ரேகாபின் குடும்பத்தாரை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு. தொடர்ந்து வாசிங்க. வீட்டை கட்டாமலும் விதையை விதையாமலும் திராட்சை தோட்டத்தை நாட்டாமலும் அதை கையாளாமலும் உங்களுடைய எல்லா நாட்களிலும் கூடாரங்களிலே குடியிருப்பீர்களாக என்று எங்களுக்கு கட்டளையிட்டார். அப்படியே எங்களுடைய எல்லா நாட்களிலும் வாழ்நாள் முழுவதும் நாங்கள் குடிக்காம எங்கள் ஸ்ரீகளும் எங்கள் குமாரரும் எங்கள் குமாரத்திகளும் திராட்சரசம் குடியாமலும் நாங்கள் குடியிருக்க வீடுகளை கட்டாமலும் ரேகாபின் குமாரராகிய எங்களுடைய தகப்பன் யோனாவின் சத்தத்திற்கு கீழ்ப்படிந்திருக்கிறோம். ஒரு மனுஷனுடைய சத்தத்துக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சு நடக்கிறாங்க. அவர் சொல்றாரு ஒரு மனுஷனுடைய சத்தத்துக்கு இப்படி கீழ்ப்படிஞ்சு நீங்க நடக்கும்போது 14 வாசிங்க. திராட்சரசம் குடியாதபடிக்கு ஆண்டவர் பேசுறாரு. இப்போ திராட்சரசம் குடியாதபடிக்கு ரேகாபின் குமாரனாகிய யோனாதாபின் தன் புத்திரருக்கு கட்டளையிட்ட வார்த்தைகளை கைக்கொள்ளப்பட்டு வருகிறது. அவர்கள் இந்நாள் மட்டும் குடியாமலும் தங்கள் தகப்பனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்திருக்கிறார்கள். ஆனாலும் ஆண்டவர் சொல்ற நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிக் கொண்டே இருந்தோம். ஆண்டவருடைய அங்கலாய்ப்பை பாருங்கள் பிரியமானவர்களே. பைபிள் படிங்க, அதான் ஆண்டவருடைய அங்கலாய்ப்பு. அதுக்கு நீங்க என்ன செய்யணும்? சரியான நேரத்தில் ஆலயத்துக்கு வரணும். வீட்டிலே இருந்தது சிலது ஆலயம் நடக்கும். சர்ச்சுக்கு என்ன செய்யறது இல்ல, உங்களை சொல்லல, பொதுவா சொல்றேன். சர்ச்சுக்கு என்ன செய்யறது இல்ல, லேசா தலைவலிக்கும், தலைவலிக்கும் தெரிஞ்சிருது. அது ஒரு சாக்கா எடுத்துட்டு சொல்றாரு நான் உங்களுக்கு சொல்லி இருந்தோம், நீங்க என்ன செய்யல, கீழ்ப்படியல என்று சொல்லுறாரு. பிரியமானவர்களே, எத்தனை வேதனையான காரியம். கீழ்ப்படுகிறதுனால எஸ்தர் கீழ்ப்படிஞ்சா சித்தப்பாவுக்கு, ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சா அவருக்கு என்ன கிடைச்சது? ராணி பட்டம் கிடைச்சது. இந்த குடும்பத்தை பாருங்களேன். ஆண்டவர் சொல்றாரு. இப்ப நீங்க வாசிங்க 18-19, அதே 35 18-19 வாசிங்க. குடும்பத்தாரை நோக்கி நீங்கள் உங்கள் தகப்பனாகிய யோனாதாபின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவனுடைய கற்பனைகளை எல்லாம் கைக்கொண்டு அவன் உங்களுக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் செய்து வந்தீர்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளை கர்த்தர் சொல்லுகிறார். யார் சாட்சி கொடுக்கிறா?
கர்த்தர் ஒரு குடும்பத்தை பார்த்து சாட்சி சொல்ல எரேமியா தீர்க்கதரிசி போய் சொல்றான். நீங்க ரேகாபின் குடும்பத்தார பார்த்து யோனதாபினுடைய பிள்ளைகளை பார்த்து சொல்றாரு, நீங்க இதுவரைக்கும் திராட்சரசம் குடிக்கல, உங்க அப்பா பேச்சை கேட்டு ஆண்டவருக்கு பயந்து கீழ்ப்படிஞ்சு நீங்க நடந்தீர்கள் என்று ஒரு குடும்பத்தை பார்த்து தேவன் சாட்சி கொடுக்கிறார். பிரியமானவர்களே, உங்களையும் என்னையும் கொடுத்து யார் சாட்சி கொடுப்பான்? இப்படிப்பட்ட சாட்சி தேவன் கொடுப்பாரா? கொடுக்கிற இடத்துல நம்ம நடந்திருக்கிறோமா? நடப்பணும். இதுவரைக்கும் நடக்கிறான்னா இனி நீங்க நடக்க என்ன செய்யணும்? பிரயாசப்படணும், முயற்சி செய்யணும். நடக்கிறதுல இருக்கிற ஆசீர்வாதம் பெருசு. அவர் சொல்றாரு, அந்த கடைசி வாசிங்க. ஆகையினால நீங்க கீழ்ப்படிஞ்சு நடந்ததுனால சகல நாட்களிலும் பூமி உள்ள வரையில் அர்த்தம். பிரியமானவர்களே, அவர் சொல்றாரு இந்த வசனத்துல ஆசீர்வாதத்தினுடைய ஊற்று. பிரியமானவர்கள், நீங்க மறக்காதீங்க. 35ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை உங்க வாழ்நாள்ல நீங்க யாருமே மறக்காதீங்க. அவர் சொல்றாரு, சகல நாட்களிலும் எனக்கு முன்பாக, தேவனுக்கு முன்பாக நிற்கத்தக்க புருஷன் உனக்கு ரேகாவின் குடும்பத்தாருக்கு இல்லாம போவதில்லை. வாசிக்க முடிச்சிடலாம். எனக்கு முன்பாக நிற்கத்தக்க புருஷன் ரேகாவின் குமாரனாகிய யோனதாபுக்கு இல்லாமல் போவதில்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளை கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, அந்த குடும்பத்தாருக்கு ஆம்பளை பிள்ளை, அதாவது வாரிசுன்னு சொல்லிட்டு முடிச்சா பரவாயில்ல, சந்ததின்னு சொன்னா பரவாயில்ல, அழுத்தம் திருத்தமா சொல்றாரு, எனக்கு முன்பாக நிற்கத்தக்கன ஊழியம் செய்யக்கூடியன்னு நீங்க எடுத்துக்கலாம். அப்படிதானே? ஆண்டவருக்கு முன்னால போய் என்ன செய்ய சும்மா இருக்க போறாங்களா? ஆண்டவருக்கு முன்பாக ஊழியம் செய்யக்கூடிய புருஷன் அப்படின்னா அவங்களுக்கு ஆண் வாரிசு இந்த பூமி உள்ள வரைக்கும் என்ன செய்யலாம்? வாக்கு தத்தம். பிரியமானவர்களே, எதனால தெரியுமா? தகப்பனுக்கும் தாய்க்கும் கீழ்ப்படிஞ்சு ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறதுனால இருக்கிற ஆசீர்வாதத்தினுடைய உச்சம். இப்ப வாங்க யோபு 22:22 வாசிங்க. அவர் வாயில் நின்று பிறந்த வேத பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டு அவர் வார்த்தைகளை உம்முடைய இருதயத்தில் வைத்துக் கொள்ள வேண்டுகிறேன். அது விண்ணப்பமா சொல்ல. தொடர்ந்து வாசிங்க. நீ இப்ப சொல்றாரு ஆண்டவர், இதுவரைக்கும் எப்படி இருந்தீங்களோ தெரியல, ஆனா இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு கடந்து வருது. கட்டளை வேதத்துல இரவும் பகலும் எப்படி இருக்கணுமா? பிரியமா இருந்து தியானமா இருக்கணும், பிரியத்தோடு நீங்க இருக்கணும். அப்படிங்கிற கட்டளை வார்த்தை வருது இல்லையா? நீங்க வந்து சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர். நீங்க வேதம் படிக்க 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 உங்க இதயத்துல வசனம் உள்ள வர 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 அக்கிரமம், தேவனுக்கு பிரியம் இல்லாத எல்லா விதமான பாவமும் அது தூரமாய் போய்விடும். பிரியமானவர்களே, எப்படி போயிடும்? தூரமா போய்விடும். பிரியமானவர்களே, எத்தனை பேருக்கு புரியுது? இப்போ வேதம் படிக்கணுமா இல்லையா? வேதத்தினுடைய முக்கியத்துவம் உங்களுக்கு மகத்துவம் புரிகிறதா இல்லையா? அது ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் எப்பேற்பட்டவனா இருந்தாலும் இன்னைக்கு மனம் திரும்பணும், இப்ப மனம் திரும்பணும். இதுவரைக்கும் நீங்க என்ன பாவம் செய்திருந்தாலும், பெற்றோருக்கு கீழ்ப்படியாம அல்லது ஆலயத்துக்கு ஆண்டவருக்கு விரோதமா நீங்க செஞ்ச யோவான் 1:9 வாசிங்க. கொஞ்சம் வேகமா எடுக்க மாட்டீங்களா? உலகத்திலே வந்து வாசிங்க வாசிங்க. யோவான், வெறும் யோவான் 1:9. எந்த மனுஷனையும் அவன் எப்பேற்பட்டவனா இருந்தாலும் அவனை பிரகாசமா மாற்றுவார். பிரியமானவருடைய வாழ்க்கை இருளா இருந்தா கூட அது வெளிச்சமாய் மாறும். ஆண்டவர் உங்களுக்குள்ள வந்துட்டா. இப்ப வாங்க யோபுக்கு வாங்க. நீ சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர். அக்கிரமத்தை உமது கூடாரத்துக்கு தூரமாக்குவீர். தூரமாக்க முடியும் உங்களால. பைபிள் படிக்கும் போது, ஜெபிக்கும் போது, தேவனை ஆராதிக்கும் போது, தேவனை தொழுது கொள்ளும் போது, அப்பொழுது தூளை போல பொன்னையும் ஆற்று கற்களை போல் ஓப்பீரின் தங்கத்தையும் சேர்த்து வைத்து, அப்பொழுது சர்வ வல்லவர் தாமே உமக்கு பசும் பொன்னும் சொக்க வெள்ளியுமாய் இருப்பார். நம்முடைய மன மகிழ்ச்சி இப்போ இன்பம், நியூஸ் அல்லது டிவி அல்லது சினிமா அல்லது படம், புது படம், அப்படி நம்ம ரசிகர் கூட்டம், அப்படி ஏதாவது ஒரு நாயகனை வச்சு நம்ம என்ன செஞ்சிருப்போம்? மன மகிழ்ச்சியா இருந்திருப்போம். ஒருவேளை இவர் சொல்ற நீங்க பைபிள் படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க, கீழ்ப்படிஞ்சு அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்துட்டீங்கன்னா, சர்வ வல்லவர் தாமே நமக்கு பசுமொன்னும் உமக்கு சொர்க்க வெளியுமா இருப்பார். சர்வ வல்லவருமே அது ஆட்டோமேட்டிக்கா ஊரும். பிரியமானவர்களே, நீதிமன்றம் முண்டு எடுப்பான்னு சொன்னார்ல 22:6 20:6 நீதிமொழிகள். அதே போல முண்டு எடுக்க முடியும், நீங்க அதை உருவாக்க முடியும். தேவனுக்கு
நேராக உம்முடைய முகத்தை ஏறெடுப்பீர். நீர் அவரை நோக்கி விண்ணப்பம் நான் சொல்றேன், நீர் அவரை நோக்கி விண்ணப்பம். நீங்க ஜெபம் பண்ணா உங்க ஜெபத்துக்கு அவர் செவி கொடுப்பார். பிரியமானவர்களே, ஒருவேளை இது வரைக்கும் நீங்க ஜெபிச்ச ஏதோ காரியங்களை பெறாம கேட்காம அல்லது உங்க ஆண்டவர் உங்களுக்கு தரலாம் நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். நீங்க உங்க வாழ்க்கை தரத்தை மாற்றுங்க. ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுங்க, தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்க, பெற்றோருக்கு முக்கியத்துவம் கொடுங்க. நீங்க கனப்படுத்தி பாருங்க பிரியமானவர்களே. அவர் சொல்றாரு, நீ அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண அவர் உமக்கு செவி கொடுப்பார். செலுத்துவீர். இப்ப சொல்றாரு, இந்த வாரம் தேவன் உங்களுக்கு கொடுக்கிற நல்வாக்கு பிரியமானவர்கள். நீ ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணி, அது தொழிலா இருக்கட்டும், பிசினஸா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், உங்களுடைய பரிசுத்த ஜீவியமா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், நீங்க எந்த காரியத்தை நீங்க நிர்ணயம் பண்ணினாலும் அது உங்களுக்கு நிறைவேறப்படும். வந்துட்டா எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளின்னு சொன்னாரா? இங்க சொல்லிட்டாரு. எப்போ உங்களுக்கு பிரமாணமே கொடுக்கப்படல பிரியமானவர்களே. அவருடைய வாய் இருந்து வருகிற வேத பிரமாணத்தை ஏற்றுக்கொள்ளணுங்கிறான். நியாய பிரமாணம் கொடுக்கப்படாத காலத்துல வாழ்ந்தவன் யோபு. புரியுதா நான் சொல்றது? நியாய பிரமாணம் கொடுக்கப்படாத காலத்துல வாழ்ந்தவன் சொல்றான், நீ ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினா அது உமக்கு ஒரு சொத்து வாங்கணுமா, வீடு வாங்கணுமா, நீங்க வீடு கட்டணுமா, உங்களுடைய காரியம் எதுவா இருக்கட்டும், நீங்க ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினா அது என்ன காரியமா இருந்தாலும் அது உங்களுக்கு நிறைவேறப்படும். பிரியமானவர்களே, சும்மா சொல்லல, நீங்க கீழ்ப்படியும் போது, அடங்கி அவரை சேவிக்கும் போது அது உங்களுக்கு நிறைவேறப்படும். அவர் உங்களுக்கு தருவா. கொடுத்தாரா இல்லையா? எஸ்தர் ராஜாத்துக்கு ஒரு பெரிய தேவ மனுஷன், நான் அவரை குறை சொல்லல, ஆனாலும் சின்ன கீழ்ப்படியாம அவன் பெரிய ஆளு. யாத்ராகமம் நீங்க இப்ப வேண்டாம், இப்போ உள்ள போன நேரம் ஆகும். என்ன ஆகுமோ 20ஆம் அதிகாரத்துல என்ன 20 எடுத்து வச்சுக்கோங்க. மோசே என்னும் தேவ மனிதன் தான் வேதம் சொல்லுது. அவன் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ரொம்ப 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 காரியங்கள் நடப்பித்தாங்க. என்ன 20ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொல்லுவாரு. 6ஆம் வசனம் நினைக்கிறேன், வாசிங்க. அப்பொழுது மோசேயும் ஆரோனும் சபையாரை விட்டு இல்ல அதுக்கு முன்னால வாசிக்கலாம். விதைக்கும் ஒரு நிமிஷம் 8 வாசிங்க. 20:8 வாசிங்க. நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடி வர செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்கள். அவ்வளவுதான். ஆண்டவர் அவங்க தண்ணி இல்ல, இஸ்ரவேல் ஜனங்கள் வராங்க. இதை பத்தி நீங்க வீட்டுல போய் வாசிங்க, மணி நேரம் ஆயிடுச்சுல. அப்ப தண்ணி இல்ல குடிக்க. அப்போ ஒரு பெரிய ஜன கூட்டம், அந்த ஜன கூட்டத்துக்கு தண்ணி கொடுக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீ ஆரோனை கூட்டம் சகோதரனை கூட்டம் போய் அந்த கண்மலையை பார்த்து என்ன செய், பேசுங்க. பெரிய தேவமணி தான். நான் மோசையை ரொம்ப மதிக்கிறவன், ஆனா இவர் பேசணும்னு சொன்னாரு. இவனுக்கு கோபம் வந்துட்டு, இஸ்ரவேல் ஜனங்கள் அவனை முறுமுறுக்க பண்ணிட்டாங்க, ரொம்ப அவனை டென்ஷன் பண்ணிட்டாங்க. அதனால அவனுக்கு கோபம் ரொம்ப வந்துட்டு. தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். இப்படி நீ அவர்களுக்கு கண்மலையில் இருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பாய் என்றார். அப்பொழுது மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே கர்த்தருடைய சந்நிதியில் இருந்த இதெல்லாம் கீழ்படிச்சிட்டான். சொன்னபடி போய் கண்மலையா பேசுறதுக்கு கோலை எடுத்து தான் போக சொன்னாரு. கோலை எடுத்துட்டு ஆரோனை கூப்பிட்டு வந்துட்டான். 10 வாசிங்க. மோசேயும் ஆரோனும் சபையாரை கண்மலைக்கு முன்பாக கூடி வர செய்தார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி கடகக்காரரே கேளுங்கள். அந்த ஜனங்கள் பொல்லாத ஜனங்கள் வணங்கா காலத்துல ஆண்டு அவங்களை நான் அழிப்பேன்னாரு. என்ன 14 நீங்க வீட்டுல போய் வாசிங்க. ஆண்டவர் சொன்னாரு, நான் அவங்களை அழிச்சிடுறேன், ஒன்ன பெரிய ஜாதி ஆக்கிடுறேன், நீ வாழ்ந்தாரு. அவன் சொன்னா, இல்ல ஆண்டவரா, நீ அவங்களை கூப்பிட்டு வந்தீரு, நீ கானான் தேசத்துல கொடுக்கலன்னா எகிப்தியரை கேட்பான். அவர் ஆண்டவரால அந்த ஜனங்களுக்கு கானான் தேசத்துல கொடுக்க முடியல, அதனால போற வழியில அழிச்சிட்டான்னு சொல்லுவான். ஆகினால நீ என்ன அவங்களை அழிக்காதிரும், என்ன நீ பெரிய ஜாதி ஆக்கனாலும் பரவாயில்ல, அவங்களை கொண்டு போய் கானான் தேசத்துல சேர்க்கிறேன்னு சொன்னவன். அவ்வளவு தியாக புருஷன். 106, 23 சங்கீதம் நீங்க வீட்டுல போய் வாசிங்க. அவன் திறப்புல நின்றான்னு வேதம் சொல்லுது. ஆனா அவன் ஒரு சின்ன காரியம், கலாக்காரரே கேளுங்கள், உங்களுக்கு இந்த கண்மலையில இருந்து நாங்க தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினால் 2 நாள் வருஷம் பெரியமல்ல. ஆண்டு என்ன செய்ய சொன்னாரு, நீ அவனை கூப்பிட்டு போய் பேசு என்று சொன்னான். நல்லா கவனிங்க பிள்ளைங்களே. 2 முறை அடிச்சுட்டான். பெரிய தேவ மனிதன் மோசே என்னும் தேவ மனிதன் பசும்பொன் போல விளங்கினான் என்று பாட்டு எழுதியிருக்கிறாங்க. அவன் பசும்பொன் தான். மோசேயே பசும்பொன் என்று வேதம் சொல்கிறது. அவ்வளவு அவனை அதுக்கு இணையா சொல்றாரு. உண்மை உள்ளவன், சாந்த குணம் உள்ளவன் என்று சொல்றாரு. ஆண்டவர் அவனுக்கு சாட்சி கொடுத்தாரு. ஆனா என்ன செஞ்சான், பேச சொன்னா என்ன செஞ்சிட்டான்,
ஒரு 5 நிமிஷம் தான் அடிச்சுட்டான். அடிச்சதுனால ஆண்டவர் சொல்லிட்டாரு, எப்பா 12 வாசிங்க. பின்பு கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி பின்பு கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமல் போனபடியினால் அவர் சொல்றாரு, அடிச்சதுக்கு காரணத்தை சொல்றாரு, நீ என்ன விசுவாசிக்கல. இந்த சபையாருக்கு நான் கொடுக்கிற தேசத்திற்குள் நீங்கள் கொண்டு போவதில்லை என்றார். இவன் தான் செய்ய வேண்டிய வேலை, இவனுக்கு தான் கொடுக்கப்பட்டது, இவன் தான் ஆசீர்வாதத்துக்கு சுதந்திரவாதி, இவன் தான் தலைவன். ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஏப்பா நான் பேச சொன்ன நீ என்ன செஞ்சிட்ட? கீழ்ப்படியாமைக்கு வருகிற தண்டனை பிரியமானவர்கள் நிறைய இருக்கு. நம்ம இப்ப எல்லாத்தையும் பார்க்க முடியாது. கீழே அவங்க பெரிய தீர்க்கதரிசின்னு சொல்லிடுறாங்க, குறி சொல்றாங்க, வெட்டுப்பட்டு செத்தான். நான் என்ன சொல்றேன்னா, கீழ்ப்படிதல் தேவனுக்கு உங்களுக்கு கடினமா தோன்றினாலும் நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அவன் சொல்றான், உபாகமம் 3 வந்து சொல்றாரு, உபாகமம் 3:23 நான் பேசுறேன், வாசிக்கிறேன். அக்காலத்திலே மோசே கர்த்தரை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவரே, நீர் உமது அடியனுக்கு உமது மகத்துவத்தையும், அவன் தன்னை தாழ்த்துறான், உமது வல்லமை உள்ள கரத்தையும் காண்பிக்க தொடங்கினீர். வானத்திலும் பூமியிலும் உம்முடைய கிரியைகளுக்கும் உம்முடைய வல்லமைகளுக்கும் ஒப்பாக செய்யத்தக்கவர் யாருமே இல்லை. அப்ப சொல்றான், ஆண்டவரே ஒரு விண்ணப்பம் பண்றேன், நான் கடந்து போய். நீ அங்க என்ன செய்ய யோர்தானை கடந்து அங்க போக மாட்டேன்னு சொன்னார்ல, இவன் சொல்றான், நான் கடந்து போய் யோர்தானுக்கு அப்புறத்தில் உள்ள அந்த நல்ல தேசத்தையும் அந்த நல்ல மலையையும் லீபனோனையும் பார்க்கும்படி எனக்கு ஒரே ஒரு தடவை உதவி செய்யுங்க கெஞ்சி நான் பிரியமானவர்கள். பெரிய தேவ மனிதன், கற்பனைகளை கொண்டு ஆண்டவரை முகமுகமா பின்னாடி பார்த்தவன். அவன் முகம் பிரகாசிச்சுச்சா, ஜனங்கள் அவனை என்ன செய்ய முடியலையா, பார்க்க முடியலையா. விசேஷமானவன், இந்த பூமியில பிறந்தவர்களே அவனை போல விசேஷமானவன் இல்லைன்னு வேதம் முன்னும் இல்லை பின்னும் இல்லைன்னு சொல்லுது. அப்பேற்பட்டவனுக்கு கீழ்ப்படியதுங்கிறதுனால அவன் அடுத்து சொல்றாரு, உத்தரவு கொடுமை என்று என்ன செஞ்சானா, வேண்டிக் கொண்டானா. அவன் சொல்றான், கர்த்தரோ, அவனே எழுதுறான், மோசேவே சொல்றான், கர்த்தரோ உங்கள் நிமித்தம் என்மேல் கோபம் கொண்டு எனக்கு செவி கொடாமல் போதும், இனி நிறுத்தி பேசாதன்னு பிரியமானவர்கள். பேசுறவன் நேரடியா தேவனோடு பேசினவன், அவனை போல ஒருத்த மனுஷன் அன்னைக்கு பூமியிலே கிடையாது. ஆனா அவனுக்கு கீழ்ப்படியலைங்கிறதுனால அதை தவிர வேற எந்த விஷயத்தையும் அவனை நம்ம குறை சொல்ல முடியும். ரைட், இன்னைக்கும் மோசேனா இஸ்ரவேல் ஜனங்கள் செத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் மோசேனா அவ்வளவு அவனுக்கு மேல கனம் மரியாதை. அதுக்கப்புறம் தான் தாவீது. 2 பேருக்குமே தாவீது இந்த கிங் ஆஃப் டேவிட், அதுக்கப்புறம் தான் ஆபிரகாம் ஈசாக்கெல்லாம் வருவாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், அந்த அளவுக்கு மேன்மை பெற்றவன். என்ன செய்யல, ஆசீர்வாதத்தை இழந்துடக்கூடாது இல்லையா? தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது. உங்களுக்கு நல்ல எதிர்காலம் வேணுமா, உங்களுடைய வாழ்வு சுகித்து இருக்கணுமா, சங்கீதம் 103, 17, 18 எடுங்க, முடிச்சிடலாம். கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் இருக்கலையா, அவருடைய நீதி அவருடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கு உங்க மேல இருக்கும். அவருடைய உடன்படிக்கையை கை கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செஞ்சாதான் உனக்கு ஆசீர்வாதம் தான், உண்மைதான். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, நீங்க செய்ய நினைங்க, கீழ்ப்படிய ஒரு முடிவு எடுங்க, ஒரு காரியத்தை நீங்க நிர்ணயம் பண்ணணும்னு சொல்றாரு இல்லையா. நீங்க இன்னைக்கு முயற்சி பண்ணுங்க, அதுக்கு ட்ரை பண்ணுங்க, நீங்க வாங்கிங்க, நீங்க விரும்புங்க, கீழ்ப்படியணும் என்று நீங்க முடிவெடுங்க பிரியமானவர்களே. ஆண்டவருக்கும் பெற்றோருக்கும் இன்னைக்கு இப்ப அவருடைய உடன்படிக்கையை கை கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவங்க மேலதான் அவருடைய கிருபை இருக்கிறது. அந்த கிருபை பெற்றுக்கொள்ள நீங்க பாத்திரவனா மாறுவது வெகு சுலபம், வெகு எளிது பிரியமானவர்களே. நீங்க விரும்பினா போதும். எத்தனை பேர் விரும்புறீங்க? அவருடைய கற்பனையை கைப்பற்ற விரும்புறீங்களா? இன்னைக்கு ஆசீர்வாதம் உங்க மேல ஊற்றப்படும் பிரியமா. நம்ம எல்லாம் கண்களை மூடலாம். எல்லாரும் தேவனுடைய வார்த்தைக்கு பாசமா வாங்க. எல்லாரும் தேவனுடைய வார்த்தைக்கு ஸ்தோத்திரம் பண்ணலாம்.